Good morning student. Next I will teach political participation. Political participation அப்படின்னா அரசியல் பங்கேற்பு அப்படின்னு அர்த்தம். Pressure group can be called the informal phase of politics. அதாவது இந்த ப்ரெஷருக்கு இதை அழுத்த குழுக்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அரசியலோட இன்னொரு முகம்தான் இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. The exert influence precisely by mobilizing popular support through activities such as petition, marches, demonstration and other forms of political protest. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அழுத்த குழுக்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா பெட்டிஷன் அப்படின்னா மனுக்கள் கொடுக்கறது, பேரணிகள் நடத்துறது, ஆர்ப்பாட்டங்கள் உருவாக்குறது, மார்ச்சஸ் அப்படின்னா என்னென்னா பேரணிகள்னு அர்த்தம், ப்ரொட்டஸ்ட்னால் போராட்டங்கள் நடத்துறது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது. இந்த செயல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் செயல்முறைகள் மூலம் இப்படி செய்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆதரவையும் செல்வாக்கையும் இவங்க அதிகரிச்சுக்கிறாங்க. அதாவது இப்போ அரசு ஏதாவது எதிராக கொண்டுட்டு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுறது, போராட்டங்களை நடத்துறது, அது மக்களை கவர்றது. இது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள்கிட்டேருந்து நல்ல பேரை இவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. Such form of political participation have been particularly attractive to young people. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா யங் பீப்புள்னால் இளைய தலைமுறையினர், இளைய சமுதாயத்தினர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இந்த இளைய தலைமுறையினரை பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் அவங்கள கவருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனில் அழுத்த குழுக்களுடைய சப்போர்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா இளைய தலைமுறையினர் ஆதரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனில் இந்த ப்ரெஷர் குரூப்போடைய பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ப்ரெஷர் குரூப் டிவோட் சிக்னிஃபிகண்ட் ரிசோர்ஸ் பை கேரிங் அவுட் ரிசர்ச், மெயின்டைனிங் வெப்சைட்ஸ், commenting on government policy and using high profile academics, scientists and even celebrities to get their waves across with an emphasis to cultivate expert authority. நெக்ஸ்ட் இவங்க கல்வியில் உங்களுடைய அழுத்தங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரெஷர் குரூப் பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க. அடுத்து வெப்சைட் இணையதளங்களை பயன்படுத்துறது. நெக்ஸ்ட்டு அரசியலோட கொள்கைகள், அதாவது கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கொள்கைகள் மீது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கருத்துக்களை வெளியிடுறது. பெரிய பெரிய கல்வியாளர்கள், அறிஞர்கள் அது மாதிரி உள்ளவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரமுகர்கள் இவங்களுடைய ஆதரவையெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரட்டுறாங்க. ஆதரவை திரட்டுறதும் இல்லாமல் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா திரட்டி அதை தன்னுடைய செயல்பாடுகளில் அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வியில் உங்களுடைய முக்கியத்துவம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க, வெப்சைட்லாம் கரெக்டாக பராமரிக்கிறாங்க, கவர்மெண்ட்டுடைய கொள்கைகளுடைய கருத்துக்களை இவங்க வெளியிடுறாங்க. அடுத்து கல்வியாளர்கள், சயின்டிஸ்ட், அறிஞர்கள், பிரபலங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று திரட்டி பெரிய பெரிய வல்லுநர்கள் உடைய ஆதரவையெல்லாம் பெற்று என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரெஷர் குரூப் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாலிசி ஃபார்முலேஷன், அதாவது கொள்கைகளை உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இவங்க எப்படி கொள்கைகளை உருவாக்குறாங்க, இவங்களுடைய பங்கு என்ன கொள்கைகள் உருவாக்குறதுல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Though the pressure group themselves are not policy makers, yet it does not prevent many of them from participating in the policy making process. இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் குரூப்பை பாலிசி மேக்கர், இவங்க கொள்கைகளை உருவாக்குவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் அவங்களுடைய செயல்முறைகளில் அந்த கொள்கைகள் உருவாக்குறதுல இவங்க பங்கேற்காமல் இருக்கலை அப்படின்றதும் சொல்ல முடியாது. அதாவது இவங்க கொள்கைகளை உருவாக்குறவங்க கிடையாது, அதே நேரத்தில் அந்த கொள்கைகள் உருவாக்குறதுல இவங்களுடைய பங்கு இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. Many pressure groups are vital
source of information and rendered advice to the government, and therefore they are regularly consulted in the process of policy formulation. ஆனால் அதில் பங்கேற்கிறது இல்லை அப்படின்னாலும் அரசு வந்து ஒரு கொள்கைகளை கொண்டுட்டு வருது அப்படின்னா அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்களை கொடுக்குறாங்க, ஆலோசனைகளை வந்து வழங்குறாங்க. அது மூலயமா கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் வந்து கேட்டு இந்த கொள்கைகளை வந்து உருவாக்குது. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவங்க நேரடியாக கொள்கைகளை உருவாக்குறதில்ல, அரசுக்கு ஆலோசனைகள்லாம் சொல்லி அது மூலியமாக அந்த கொள்கைகளை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு ஆயுதமாக வந்து இந்த ப்ரெஷர் குரூப் வந்து செயல்படுது.